இயேசு யார்? ஒரு முஸ்லிம் மசூதியில் இயேசு கடவுள் அல்ல என்று நான் போதனை கொடுத்த போது ஒரு ஆளு கேட்ட கேள்விதான் இயேசு யாரு? இயேசு யாரு என்று தெரியதுக்காக முஸ்லிமீங்கள் தூய குர்ஆன் என் கையில் வைத்து அல்லாஹ் இறைவனிடம் நான் ஜெபித்தேன். அல்லாஹ் இறைவா, வானகத்தையும் வையகத்தையும் படைத்தவரே, நீர்தான் என்னிடம் சொல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்து யார் என்று. அல்லாஹ் இறைவா, உமது தூய குர்ஆன் முழுவதும் நான் படிப்பேன். குர்ஆனுக்குள்ளாடி இயேசுவை பற்றி நீ என்ன சொன்னாலும் நான் அது நம்புவேன், அது போதிப்பேன். அல்லாஹ் இறைவனிடம் ஜெபித்து நான் குர்ஆன் ஃபுல்லா ஓதினேன். 114 அதிகாரங்கள், 6666 வார்த்தைகள். குர்ஆன் முழுவதும் நான் படித்த போது குர்ஆனுக்குள்ளாடி இஸ்லாம் மதம் உருவாக்கின நபி நாயகர் முஹம்மதுக்கு பேரு 4 இடங்களில் நான் பார்த்தேன். சத்தமா சொல்லுங்க, எத்தனை இடங்களில்? ஆனால் அந்த சேம் குர்ஆனுக்குள்ளாடி இயேசு கிறிஸ்துவுக்கு பேரு 25 இடங்களில் நான் பார்த்தேன். குர்ஆனுக்குள்ளாடி எந்த பொண்ணுக்கு பேரும் நான் பார்த்ததில்லை. நபிநாயகர் முஹம்மதுக்கு 24 மனைவிகள், ஆனால் ஒரு மனைவிக்கு பேரும் குர்ஆனில் இல்ல. நபிநாயகர் முஹம்மதுக்கு அம்மாவுக்கு பேரு குர்ஆனில் இல்ல. ஒரே ஒரு மகள் பேரு குர்ஆனில் இல்ல. முசல்மானுக்கு குர்ஆனுக்குள்ளாடி ஒரே ஒரு பொண்ணுக்கு பேருண்டு. இயேசுவின் தாயாய மரியாள் என்ற ஒரே ஒரு பொண்ணுக்கு பேர். முஸ்லிமீங்கள் குர்ஆன் 3வது அதிகாரத்துக்கு பேரு மரியாளின் குடும்பம், 19வது அதிகாரத்துக்கு பேர் அதிகாரம் மரியாள். மரியாளை பற்றி ரொம்ப விஷயங்களை சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா இப்போ அதுக்குள்ள டைம் இல்லை. நான் இயேசுவை பற்றி குர்ஆனில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன்.